பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை பார்க்கிறவர்களை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உதவி செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்வாராக. தேவன் நம்மோடு இடைபடுவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து திருநாமம் மேம்படும்படி அலங்கார வாசல் தேவாலயத்தில் கூடி வந்த உங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து துக்கத்தை சந்தோஷமா மாற்றுவாராக. யூடியூப் சேனல் மூலம் ஏவிஎல் டிகே மியூசிக் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நினைவு கூறுவாராக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வருஷத்தை நன்மையினால் முடிச்சுட்டின தேவகுமாரன் 58:11 ஒரு வாட்ச் கேட்கலாம். கர்த்தர் நித்தம் உன்னை நடத்தி மகாவரிச்சான காலங்கள்ல உன் ஆத்மாவை திருப்தியாக்கி எலும்புகளை நிலமுழுதாக்குவாரு. நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவா. அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி, அவன் நித்தமும் அவர் உன்னை நடத்தணும்னா கடவுளுடைய கிருபையினால நீ அவரோடு இருந்தா அவர் உன்னோடு இருப்பாரு. கணவனுக்கு ஏத்த மனைவியா நீ நடக்கும் போது உனக்கு எந்த பிரச்சனை பிக்கல் கிடையாது. அந்த கணவனுக்கு ஏத்த மனைவியா என்னைக்கு உன் குணாதிசயம் மாறுதோ அன்னைக்கு தான் பிரச்சனை. என்னைக்கு கர்த்தருடைய கிருபையினால மனைவிக்கு ஏத்த கணவனா நீ கணவனுக்கு ஏத்த மனைவியா இருக்கும்போது, குடும்பத்துக்கு தாய் தோப்புக்கு ஏத்த பிள்ளையா நீ மாறும்போது எப்பொழுதும் குடும்ப சமாதானமா இருக்கும். என்னைக்கு மாறுதோ அன்னைக்கு பிரச்சனை. கர்த்தர் நித்தம் உன்னை நடத்தணும்னா நித்தம் அவரோட கூட நீ இருக்கணும். இந்த செய்தி கேட்கிற தேவ பிள்ளைய, தேவனை மட்டும் மறந்து தூரமாய் போன கெட்டகுமாரனை போல நீ கடந்து போவாயானா துன்பம் எந்த வண்டியில வருதுன்னு யாருக்கும் தெரியாது. அல்லேலூயா. துன்பம் மாட்டு வண்டியில வருதா, ராக்கெட்ல வருதா, துன்பம் பிளைட்ல வருதா, ஹெலிகாப்டர்ல வருதா, ட்ரெயின்ல வருதா தெரியாது. கர்த்தரோடு ஒரு மனிதன் இருக்கும்போது தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவரா இருக்கிறார். வாசிக்கலாம். யோவானுக்கு எழுதின நிருபம், தேவ சமூகத்துல காத்திருந்த போது ஒரு கொடுத்த வார்த்தை. யோவானுக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவா உலகத்துல அன்பு கூர்ந்தா. கரங்களை திருட்டு தேவ சமூகத்துல அல்லேலூயா. கர்த்தருடைய மகாபெரிய கருபையினால இந்த செய்தி கேட்கிற தேவ பிள்ளைகளே, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை யார் ஒருவர் விசுவாசிக்கிறார்களோ அவன் கெட்டு போவதில்லை. கெட்டு போவதில்லைன்னா ஆத்மாவை குறிச்சு தேவன் பேசுறார். சரீரம் ஒரு நாள் பூமியில கெட்டு போயிடும். நீ என்னதான் மேக்கப் போட்டாலும், என்னதான் பாத்தீங்கன்னா ஃபாரின் சென்டர்ஸ் எல்லாம், என்னதான் ஒரு சட்டை ஒரு 25,000 ரூபாய் சட்டை போட்டாலும் கடவுளுடைய கிருபையினால உன் சரீரத்தை என்னதான் பாலாலையும் தேனாலையும் ரோஜா சென்ட்னாலையும் நீ குளிச்சாலும் கடவுளுடைய கிருபையினால இந்த பூமியில நீ நடக்கும் மட்டும்தான். ஒரு நாள் உன்னுடைய சரீரம் பாலால குளிப்பாட்டின உன் சரீரம், ரோஸ் ஆயிலால குளிப்பப்பட்ட உன் சரீரம் பூமி மண்ணில ஒரு நாள் புழு துண்ணும். உன் ஆத்மா என்ன நரகத்துக்கு போயிடும். ஆனா ஒரே பேரான குமாரனை நீ விசுவாசித்து நம்பினா உன் ஆத்மா கெட்டு போவாது. சரீரம் கெட்டு போயிடும். எவ்வளவு பெரிய மனுஷனுடைய சரீரம் கெட்டு போயிடும். ஆத்மா கெட்டு போவாம எங்க போவோம்னா நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. நித்திய ஜீவனை கொடுத்து கர்த்தர் பேசுகிறார். தேவ பிள்ளைகளை, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் அவன் கெட்டு போகாம நித்திய ஜீவனை அடையும்படி அவரை இவ்வளா தெரிஞ்ச உலகத்துல அன்பு வந்தப்போ உன் ஜீவன் நித்தியத்துக்கு போனோம்னா ஆண்டவராக எம்பெருமான நீ விசுவாசிக்கணும். அப்படி விசுவாசித்து அவர் சொல்றதை கேட்டு
ரட்சிக்கப்படாத நீ இருப்பாயானா நீ திருமுழுகு ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவரால் அங்கீகரிக்கப்பட்ட சபையில நீ நிலைச்சிருக்கும் போது நீ கெட்டு போக மாட்ட. பிள்ளைய இந்த உலகத்துல எல்லாத்தையும் நம்புறான், எல்லாத்தையும் செய்யறான், எல்லாத்தையும் பண்றான். ஆனா ஆண்டவரை மாத்திரம் நம்புறது இல்லை. ஏன்? அதோட பிள்ளைய நீ கெட்டு போகாம இருக்கணுமா? அவரை விசுவாசி, அவரை நம்பு. கெட்டு போன எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில கர்த்தர் வந்ததுனால என்ன போல எத்தனையோ பேர் வாழ்க்கை கர்த்தர் மாற்றி வச்சிருக்கிறார். இல்லையா? கெட்டு போன வாழ்க்கை, சீரழிந்த வாழ்க்கை, சின்னாபின்னமான வாழ்க்கையா இருந்த எங்களை போல எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில இயேசு என்ற எம்பெருமான நம்பி நாங்க வரும்போது எங்களை கர்த்தரை வாழ வச்சிருக்கிறார். வாசித்து பாருங்க. அதே யோவானுக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 17 ஒரு வாசிங்க. என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எதனால இந்த பூமியில வந்தாருன்னா உன்னை அழிப்பதுக்காக அவர் வரல. அழிந்து போயிருக்கிற உன் ஆத்மாவை மீண்டுமாய் எடுத்து ஆசீர்வதிக்கப்பட்டு நீ நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக 2000 வருடத்துக்கு முன்பதாக எம்பெருமான் இயேசு கிறிஸ்து பாவ சிலுவையிலே பாரமானார். உன்னை தேடி இயேசு வந்தார். உன் பாவத்தை மன்னிக்க இயேசு வந்தார். நம்முடைய தேவன் தண்டிக்கிறவர் அல்ல, உன்னை அள்ளி அணைக்கிறவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவரால் உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவர் அனுப்பினார். எம் தேவ பிள்ளைகளே, அந்த ஆசிரம் படித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீ நல்லா இருக்கணும்ன்றதுக்காக இறங்கி வந்தார். ஆனா நீ எதோ கேள்விப்பட்டு என்னென்னவோ செய்து எதோ எடாகுடம் பண்ணி எதோ மனசுல ஏத்திக்கின்னு ஆண்டவருடைய கிருபையால அவரை பகைக்கிற, அவரை வெறுக்கிற, அவரை விட்டு தூரம் போற, அவரை குறிச்சு ஆண்டவர் குறிச்சு உங்க சின்ன உள்ளத்துல எதோ படம் வரைஞ்சு வச்சுன்னு இருக்கிற. இது எல்லாம் சொல்லி கடவுளுடைய கிருபையால பிசாசானவன் ஆண்டவர் கிட்ட வராம உன்னை தூரப்படுத்துறான். உன் ஆத்மா நரகத்துக்கு கொண்டு போக அவன் உன் கூட இருந்து பயங்கரமான செயல்பாடு செய்யறான். ஆனா உனக்கு எத்தனையோ பாடு உண்டு, எத்தனையோ நிந்தனை உண்டு, எத்தனையோ அவமானம் உண்டு. எவ்வளவு கடன்ல வாழ்ந்து கொண்டிருக்கிற, எவ்வளவு கஷ்டத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற, மனபாரத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற, குடும்பத்துல உனக்கு சமாதானம் இல்லை, குடும்பத்துல உனக்கு சந்தோஷம் இல்லை. ஆனாலும் தேவனை விட்டு தூரம் போற, தேவன் உன்னை எத்தனையோ முறை தேடி 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 மனிதர் ரூபமாக, ஊழியக்கார் ரூபமா, பாடல் ரூபமா உன் வீட்டுக்குள்ள வந்தோம். உன் காதுல கர்த்தர்தாம பேசி அவரை விட்டு தூரம் போய் கொண்டிருக்க. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் விசுவாசிக்கிறவன் கெட்டு போவதில்லை. வாசிங்க 18 வாசித்து பாருங்க. அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கணைக்கு உள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனே தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனா இராதபடினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. கர்த்தருடைய கிருபையால தேவ பிள்ளைகளே, நீ இந்த செய்தி கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, மனித இனமாக பிறந்த ஜாதி, மதம், இனம், கடவுளுடைய கிருபையினால் எந்த மேல் கோத்திரம் கீழ் கோத்திரம் எதுவும் கடவுளுடைய பார்வையில் இல்ல. அவர் பார்க்கிறதெல்லாம் மனித இனம் மாத்திரமே. மனுஷனை கர்த்தர் ஆதியிலே தேவன் மனிதனை உண்டாக்கி அந்த மனிதனுக்கு மனுஷன் என்று பெயரிட்டார். அந்த மனித உணர்வோடு கர்த்தர் பார்க்கிறார். அப்படி பார்க்கிற உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் அவன் பணம் படைத்தவனா, பதவி படைத்தவனா, அவன் என்ன ஏது என்று தேவன் பார்க்கறதில்ல. நீ அவரை விசுவாசித்தா உனக்கு மோட்ச லோகத்துல இடம் உண்டு. கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. அப்படி நீ உன்னை விசுவாசிக்கலைன்னா நீ எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும், இந்த உலகத்துல நீ உயர்குல பதவியில் இருந்தாலும் சரி, உங்ககிட்ட அதிகாரங்கள் இருந்தாலும் சரி, பணம் இருந்தாலும் சரி, பதவி இருந்தாலும் சரி, சொத்து சுகம் எது இருந்தாலும் சரி, அது உன் கூட வராது.
நீ எவ்வளவு பெரிய பதவி உள்ள ஆள் தான், நீ எவ்வளவு பெரிய பயங்கரமான பெரிய பதவியில் இருக்கிற ஆள் தான். ஒரு கையாத்தால இந்த உலகத்துல நீ அநேக சட்ட திட்டங்களை போடுற அளவுக்கு உனக்கு பதவி இருக்கிறது இல்லைன்னு சொல்லல. ஆனா நீ செத்தா அது உன் கூட வராது. என் அன்பு தேவ பிள்ளைகளை, கூட வருவது ஆண்டவர் ஒருவராகத்தான் இருக்கக்கூடும். நீ விசுவாசிக்கல அப்படின்னா, நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறது, பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னதாக எழுதப்பட்ட வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசிக்காம, உன் பாவங்களை அறிக்கை செய்யாம, உன் பேரு ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுவதற்கு உன்னை ஒப்பு கொடுக்காம, நீ திருமுழுக்கு ஞானஸ்தானம் எடுக்காம நீ போன பாதையில போனா, உனக்கு ஒரு நாள் மரணம் வரும்போது உன்னுடைய ஆத்துமா நரகத்துக்கு உத்தரவாதமா. ஆண்டவரோட கூட கடவுளுடைய கிருபையினால நீ விசுவாசித்து வரும்போது தேவன் உனக்கு மோட்ச லோகத்துல இடம் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. என் அன்பான தேவனுடைய பிள்ளைகள், இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகளை, உன் குடும்பத்துல கூட ஒருத்தர் மட்டும் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. ஒரு சிலர் ரட்சிக்கப்பட்டு பின்மாற்றம் போயிட்டு இருப்பாரு. அவரு பாத்தீங்கன்னா கதை கதையா சொல்லுவார். அந்த அம்மா, ஆண்டவர் இப்படி, ஆண்டவர் அப்படி, ரட்சிக்கப்பட்டு வந்து நல்லா ஆயிட்டு. அல்லேலூயா. அந்த அம்மா வரும், ரட்சிக்கப்பட்டு கடவுளுடைய கிருபையினால நம்ம சபையில் கூட ஒரு பன்னாடை ஒண்ணு வந்தது. அது ரட்சிக்கப்பட்டு குழந்தை பகையெல்லாம் கர்த்தர் கொடுத்தாரு. இப்போ பார்த்தாக்கா வாட்ஸ்அப்ல இங்க ஒரு பொட்டு வச்சுங்கிறா, இங்க ஒரு பொட்டு வச்சுங்கிறா, இங்க ஒரு பொட்டு வச்சுங்கிறா, இங்க ஒரு பொட்டு வச்சுங்கிறா. அது கதை கதையா சொல்லும். இப்போ கடவுளுடைய கிருபை, ஆண்டவர் கிட்ட வந்து ஆசீர்வாதத்தை வாங்கிக்கணும், சுகத்தை பெற்றுட்டு இன்பத்தை அனுபவிச்சுட்டு கர்த்தருடைய கிருபைனால சகலவித ஆசீர்வாதங்களை வாங்கிக்கணும். நீ பின்மாற்றமா போனீன்னா உன்னை விட பாவி இந்த உலகத்துல யாருங்க? உன்னை விட பாவி உலகத்துல யாருமே கிடையாது. கடவுளுடைய கிருபைனால கடவுளை குற்றப்படுத்த ஒருவனுக்கும் தகுதி கிடையாது. தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு எத்தனையோ பேர் ஆண்டவர் ஏற்றுக்கணும் என்ன பண்றாங்க? பின்மாற்றாங்க. பிள்ளைகளே, இதெல்லாம் இல்லை. நித்திய வாசியும் பரிசுத்தர் என்ற நாமம் தரித்திரமான கர்த்தர் சொல்லுகிறார், மோட்ச லோகத்துக்கு உன் ஆத்துமாவை ஆதாயப்படுத்து. அல்லேலூயா. வாசிக்கலாம். அடுத்து மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகத்துல கர்த்தருடைய வார்த்தை, மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 10ஆம் அதிகாரம், மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தோடு வாசிக்க கேட்கலாம். பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. இவன் ஒரு நல்ல மனுஷன். என்ன கேட்கிறான்? ஜெபம் பண்றான். ஆண்டவரே ஏசப்பா, ஜெபம் பண்றான். ஆண்டவரை பார்த்து ஓடி வந்து ஜெபம், முழங்கால் படிட்டு ஜெபம் பண்றான். எப்படி ஜெபம் பண்றான்? ஆண்டவரே எனக்கு இத்தனை கோடி வேணும் அப்படின்னு ஜெபம் பண்ணானா? இல்ல. ஆண்டவரே எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு ஜெபம் பண்ணா? இல்ல. என்ன கேட்கிறான்? நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்றதுக்கு நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? அல்லேலூயா. ஏண்டான்னா, உயிர் வாழ்கிற மக்கள் எல்லாருக்கும் நீ ஒண்ணு தெரிஞ்சுக்க, உன்னுடைய ஆத்துமா நித்திய லோகத்துல இளைப்பாறணும்னா இயேசுவை தவிர உனக்கு வேற வழியே கிடையாது. கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை தவிர வேற வழியே கிடையாது. இயேசு கிட்ட வந்து அவர் சொல்ற வேத வார்த்தைகளை கேட்டு நடக்கும் போதுதான் உன்னுடைய ஆத்துமாவுக்கு கர்த்தர் உத்தரவாதம் கொடுக்கிறாரு. குட்டி போட்டு ஜெபம். பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் கேட்கிறான். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு ஊழியக்காரங்க எத்தனையோ சொல்றாங்க, விசுவாசிகளுக்கு செய்யறது இல்லை. ஆனா அவன் கேட்கிறான், நான் என்ன செய்யணும்? நான் நித்திய ஜீவனை பெறணும், பரலோகத்துக்கு ஆத்மா வரணும், நான் அதுக்கு என்ன பரிகாரம் சொல்லு, நான் செய்யறேன்.
நம்ம அந்த மாதிரி கேட்கிறோமா? உன் மேல உள்ள இரக்கத்தினால, ஆண்டவருடைய கிருபைனால கர்த்தர் உனக்கு சொல்றாரு, இந்த ஊழியம் இப்படி இப்படிலாம் இருக்குது, கடவுளுக்கு எருவுல வாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? கதை, வசனம், டைரக்ட் எல்லாம் எது இல்ல. தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு வாசிங்க 19. ஆண்டவர் சொல்றாரு, நித்தியத்துல நீ இருக்கணும், உன் ஆத்மா பரலோகம் போனோம்னா என்ன செய்யணும்? விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, திருடாத இருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனையோடு வாழாத இருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்ற கற்பனையை அறிந்திருக்கிறாயோ என்றார். ஆண்டவர் என்ன சொன்னாரு? கற்பனையை சொல்றாரு. ஒரு மனுஷன் இந்த பூமியில நீ வாழறல்ல, இந்த பூமியில வாழும்போது உன்னுடைய குணாதிசயம் எப்படிப்பட்ட குவாலிஃபிகேஷனா இருக்கணும்னா, உன்னுடைய குணாதிசயம் எப்படிப்பட்டது? பர்ஃபெக்டான கர்த்தருடைய கிருபைனால அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான உன்னுடைய இருதயம், உன்னுடைய வார்த்தை, உன்னுடைய எண்ணம், சிந்தனை எல்லாம் அழகா இருக்கணும்னா எப்படி வாழணும் அப்படின்னா சில கட்டளையை சொல்ற. நீ எப்படி இருக்கணும்? கடவுளுடைய கிருபை, உன் சரீரம் எப்படி இருக்கணும், நீ எப்படி இருக்கணும், உன் வாழ்க்கை எப்படி இருக்கணும், உன் வார்த்தை எப்படி இருக்கணும்? விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, திருடாது இருப்பாயாக, பொய் சொல்லாது இருப்பாயாக, வஞ்சனையோடு வஞ்சிக்கிற குணம் இல்லாம இருப்பாயாக, உன் தகப்பனின் தாயம் கனம் பண்ணுவாயா, எல்லாம் கட்டளை சொல்ற. இதுல எல்லாம் கடவுளுடைய கிருபைனால பாத்தீங்கன்னா சில வார்த்தைகள் ஆண்டவருடைய கிருபையில வெளியேறப்பட்டு. இப்ப நம்ம இதுபடி செய்யறோமா? எதை செய்யறோமோ நம்ம செய்யலையோ, பொய் சொல்றது உன் வாழ்க்கையில நடமுடியா வச்சுங்கிற பொய். என்ன வச்சுங்கிற? பொய் சொல்ற. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைய இன்னைக்கு கூட எத்தனையோ பேர் ரட்சிக்கப்பட்டு பிசினஸ் பண்ணுவாங்க, வியாபாரம் பண்ணுவாங்க, அவர்கிட்ட பணமா கோடி கோடியா சேர்ந்து போயிருக்கும், அப்ப கூட அந்த பொய் சொல்றதை விட மாட்டாரு. என்னடா கடவுளுக்கு ஒண்ணு இல்லாத வந்தமே, இன்னைக்கு கர்த்தர் இவ்வளவு ஆசீர்வாதம் கொடுத்துருக்கிறாரு, இதுக்கு மேலே நம்ம பொய் சொல்லிங்கிறோமே அப்படின்ற அந்த அந்த ஆளு மனுஷன் இருக்காரு. நல்ல ஆவிக்குரிய சபைக்கு போவாரு, நல்ல ஆராதனை பண்ணுவாரு, நல்ல கடவுளை நேர்ந்த ஒரு 2-3 தலைமுறைக்கு உண்டான சொத்து கொடுத்திருக்கிறாரு, நல்லா இப்போட பொய் சொல்றான். ஆனா அத கடவுள் வெறுக்கிறாரு. உன் தகப்பனின் தாயம் கனம் பண்ணு அப்படின்றாரு. உனக்கு சகல விதமான காரியங்களும், உனக்கு நல்ல ஆசீர்வாதங்களை கொடுத்து தன்னை ஒடுக்கி நீ நல்லா இருக்கணும்னு நினைச்ச தாய் தகப்பனை இன்னைக்கு நீ வேதனைப்படுத்துற. இப்படி எல்லாம் இருந்தா நீ பரலோகம் போக முடியாது. சரி, 20 வாசி. அதற்கு அவன், போதகரே, இவையெல்லாம் நான் சின்ன வயசுல இருந்தே கை கொண்டு வரேன். கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எப்படி அந்த மனுஷன் என்ன பண்றான்? அவங்க அப்பா அவங்க அம்மா ரட்சிக்கப்பட்டவங்க போல தெரியுது. சின்ன வயசுல இருந்தே சண்டே கிளாஸுக்கு அந்த குழந்தைங்களை கூட்டிட்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஊழியக்காரங்களை அவங்க அந்த குடும்பம் சொல்ற வார்த்தை கடவுள் பேசுறாரு அப்படின்னு நினைச்சு கர்த்தருடைய கிருபையால அந்த பிள்ளைங்களை கர்த்தருக்குள்ள போதிச்சாங்கன்னு நினைக்கிறேன். அதனால அதுக்கு சின்ன வயசுல இருந்து அவன் சொல்றான், ஐயா அடி காலரை தூக்கிட்டுன்னு சொல்றான். ஐயா, இது என் சின்ன வயசுல இருந்து நான் கையாண்டு வரேன். ஐயா, என்ன யாரோன்னா கேட்டு பாருங்க, ஸ்கூல் படிக்கிறதுல இருந்து இந்த நாள் வரைக்கும் நான் போய் சொன்னது கிடையாது. ஐயா, ஏன்? எங்க பாஸ்ட் அப்படி கத்து கொடுக்கல, எங்க அப்பா அம்மா எங்களுக்கு அப்படி கத்து கொடுக்கல, நான் அப்படிதான் வாழறேன். ஐயா, நம்ம சொல்லுவோமா? 7 கைத வயசாயிருக்கும், எருமாடு வயசாயிருக்கும், சர்ச்சுக்கு ஏன் வரலன்னா வாய் நிறைய வாய் நாத்தம் புச்ச வாயில போய் சொல்லுவேன். சொல்லவே சொல்ல மாட்டியா? உன்னை யாரும் திட்டவும் முடியாது, அடிக்க முடியாது, அடிக்கிறதுக்கும் உரிமை இல்லை, திட்டத்துக்கும் உரிமை இல்லை, ஆனா வாய் நிறைய போய் சொல்லுவேன். ஆனா அவன் அப்படி கிடையாது. சர்ச்சுக்கு ஏன் வரலன்னு தான் கேட்கிறாரு தவிர ஏன் காணிக்க கொடுக்கலன்னு கேட்கறது கிடையாது, ஏன் தசம்பம் கொடுக்குறேன்னு கேட்டதில்ல, ஊழியக்காரன் பசியாக்காரனா ஏன் சோறு போடலன்னு கேட்டதில்ல. அவர் கேட்கறதெல்லாம் என்னடான்னா, ஏன் சபைக்கு வரல அப்படி சொன்ன உடனே
வாய் நிறைய நல்லா அப்படியே தயிர் போல பட 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 படன்னு அப்படியே நம்புற மாதிரி போய் சொல்றது. ஏன்னா அது போல சொல்லி 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 சொன்ன அநேக காரியங்களை செஞ்சுட்டு அநேக பாவத்துல விழுந்துட்டு இப்ப ஒண்ணும் தெரியாத மாதிரி அப்படியே நல்ல பிள்ளை மாதிரி இருக்கிற. நீ யாருன்னு ஆண்டவருக்கு தெரியும். உன் சிரசு மேல கை வச்சு ஜபிக்கும் போது நீ யாருன்னு ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்து. கர்த்தருடைய கிருபை சொல்றான். ஐயா சின்ன வயசுல இருந்து நான் ஃபாலோ பண்றேன் ஐயா. சரி, அடுத்து வாசிக்கலாம். 10:21. இயேசு அவனை பார்த்து அவனிடத்துல அன்பு கூர்ந்து, உன்னிடத்துல ஒரு குறை உண்டு, நீ போய் உனக்கு உண்டானதெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்துல உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்ட பின்பற்றி வா என்னாரு. கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் ஆச்சரியப்பட்டார், அன்பு கூர்றார். கிட்ட அவனை தாள கழுவி அவனை முச்சி முத்தம் விட்டு அன்பு கூர்றாரு. பரவாயில்லடா, என்ன அருமையான என் மகனா இருக்கிற, என் வார்த்தைகளை எவ்வளவு அழகா கையாண்டு வர. அவனை தார அழுவி அவனை அன்பு கூர்ந்து சொல்லிட்டு சொல்றாரு, எல்லாத்தையும் ஓகேடா, ஒன்னே ஒண்ணுதான் உங்ககிட்ட குறை. 99 மார்க் எடுத்துட்டேன், 100வது மார்க் எடுத்துட்டீங்கன்னா உனக்கு பரலோக டிக்கெட் நான் குடுத்துடுவேன். அல்லேலூயா. 99 மார்க், பரலோகத்துக்கு போனா 100 மார்க் எடுக்கணும். 99 மார்க் எடுத்துட்டேன், இன்னும் ஒரே ஒரு மார்க் தான் இருக்குது. அந்த ஒரு மார்க் நான் உனக்கு கொடுக்கணும்னா நான் ஒன்னு சொன்னோம், உங்ககிட்ட ஒரு குறை இருக்குது, அதை செஞ்சுட்டேன்னா 100 மார்க்டான்ட்டாரு. கர்த்தருடைய கிருபையில சொல்லுங்கய்யா. அப்போ உனக்கு இருக்கிற எல்லா சொத்தையும் வித்து, பணத்தை வித்து, நகையை வித்து, வீட்டை வித்து, எல்லாத்தையும் வித்து நீ என்ன பண்ண, தரித்திரங்களை பார்த்து, தரித்திரமா இருக்கிறவங்களை, ஏழைய பார்த்து, உன் சபைக்கே ஏழை புள்ள வருது, உன் சபைக்கே தரித்திரம் ஒருவேளை சாப்பாடாத புள்ள வருது, நீ வந்து பிட்டா மிராஸ் மாதிரி வர, பெரிய சர்ச்சி வச்சு நிக்கிற, பெரிய பெரிய சர்ச்சி கட்டுற, பெரிய பெரிய 3-4 கோடியில கார்ல வர, உன் சபையில இருக்கிற ஒரு பொண்ணுக்கு சாப்பாடு சாப்பிட வழி இல்ல, உன் சபையில ஒரு பொண்ணுக்கு ஒரு தங்க வீடு இல்ல, நீ பெரிய லடுக்கு மாதிரி வந்து நிக்கிற. முதல்ல நீ வித்து தரித்திரருக்கு கொடு. கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. இன்னைக்கு அநேக சபை அப்படித்தாங்க, இன்னைக்கு அநேக விசுவாசிங்க அப்படித்தாங்க, பெரிய பெரிய கோடீஸ்வரங்கிறாங்க சபையில. இன்னைக்கு சென்னை பகுதியில் ஏகப்பட்ட பெரிய பெரிய சர்ச்சை கட்டுறான், சர்ச்சைகளை கட்டுறான தவிர ஏழைகளை விசாரிக்க எவனும் கிடையாது. இன்னைக்கு கூட தேவனுடைய மகாபெரிய கிருபைனால அந்த பணம்ன்ற ஒரு காரியம் வந்த உடனே பல்ட் அடிச்சிடற. அப்படியே ஆண்டவர் சொன்னாரு, உனக்குள்ளதை வித்து தரித்திரருக்கு கொடு. அல்லேலூயா. மீதி எல்லாத்தையும் கர்த்தருடைய கிருபையால ஃபாலோ பண்ற நீ, கொடுக்கிற விஷயத்துல மட்டும் என்ன பண்ற, வாங்கறைய தவிர கொடுக்க மனசு கிடையாது. கர்த்தருடைய கிருபை, வாங்கறைய தவிர கொடுக்க மனசு கிடையாது. தேவ பிள்ளைகளை நல்ல யோசிச்சு பாருங்களேன். நான் பாக்குறேன், இத்தனை வருஷம் ஊழியம் செய்யறேன், இத்தனை வருஷம் எவ்வளவு பேர் கூட பழகிறேன், எவ்வளோ பெரிய பணக்காரங்களை கூட கர்த்தர் என்ன பழக வைக்கிறாரு, ஏழைங்களை கூட பழக வைக்கிறாரு. ஆனா நான் பார்த்த குணம் என்ன தெரியுமா, பெரிய பெரிய பணக்காரன் கூட ஆண்டவர் அப்படியே இன்னைக்கே பரலோகம் போற மாதிரி பேசுறான், கொடுக்கறதுல கிடையாது. ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கறதுல கிடையாது. சபையில கூட பாருங்க, ஒரு கிறிஸ்துமஸ் வருது, ஒரு நியூ இயர் வருது, ஏதாவது ஒரு விசேஷம் வருது, கடவுளுக்காக கொடுங்கன்னா எல்லாரும் 4 ரூபாய் 10 ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னோம்னா ஒரு சிலர் 2 ரூபாய் தருவாங்க. ஏன்? ஆனா மீதி காரியமெல்லாம் எல்லாம் செய்யறேன். நான் என்ன பேச முடியும், திட்ட முடியுமா, அடிக்க முடியுமா, சோத்திரம் போட முடியும், அவ்வளவுதான். சரி கொடு. எல்லாரும் 10 ரூபாய் கொடுன்னு சொல்லிக்கிறோம், எல்லாரும் 10 ரூபாய் சிலர் கொடுக்குறாங்க, சிலர் 2 ரூபாய் தருவாங்க. ஐயா சரி கொடு. ஆனா உனக்கு இல்லாமல்லாம் இல்ல, உனக்கு இல்லாமல்லாம் இல்ல, கடவுளுடைய வேற வேற எதுக்கோ என்னென்னவோ செய்யற, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா நீ கொடுக்கலாம் கூட கர்த்தர் செய்வாரு. கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா.
இப்ப இந்த மனுஷன் சொன்ன உடனே இவன் என்ன பண்றான்? கூனி குறுகி அது வார்த்தையை கேட்ட உடனே பின்மாறி போறான். அல்லேலூயா. வாசிங்க 22. அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் அந்த வார்த்தையை கேட்டு மனம் அடிந்து துக்கத்தோட போய்விட்டான். அல்லேலூயா. யாரை நான் அனுப்புவே, யார் போவார் என் காரியமா என்ற உன் குரல் கேட்குதையா, என்ற உன் குரல் கேட்குதையா, போகிறேன் உன் காரியமா, நான் போகிறேன் உன் காரியமா. யாரை நான் அனுப்புவே, யார் போவார் என் காரியமா என்ற உன் குரல் கேட்குதையா, என்ற உன் குரல் கேட்குதையா, போகிறே உன் காரியமா, நான் போகிறே உன் காரியமா. கண்கள் இருந்தும் குருடர்களா, காதுகள் இருந்தும் செவிடர்களா, ஓ கண்கள் இருந்தும் குருடர்களா, காதுகள் இருந்தும் செவிடர்களா, உள்ளோ இருந்தும் ஊமைகளா, உள்ளோ இருந்தும் ஊமைகளா, வாழ்கின்ற ஜனத்தை மீட்டிடவே, வாழ்கின்ற ஜனத்தை மீட்டிடவே, யாரை நான் அனுப்புவே, யார் போவார் என் காரியமா, யாரை நான் அனுப்புவே, யார் போவார் என் காரியமா என்ற உன் குரல் கேட்குதையா. பிள்ளையே, இந்த செய்தி கேட்கிற பிள்ளையே, துன்ற தூங்குற படுக்கிற ஓடுற உன் பக்கத்துல ஏராளமான ஆத்துமாக்கள் இருக்கிறது. ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி சுவிசேஷமா சொல்லி தேவனிடத்தில் கொண்டு வர ஊழியம் செய்வாயா? ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். ஓராபாலாதாரானா பானாகிரந்தா பாமாராரா பாட்டோ இருந்தோ மோடர்களா, ஓ பானாகிரந்தா பாமராரா பாட்டோ இருந்தோ மோடர்களா, ரட்சிப்பு இருந்தோம் பாவிகளா, ரட்சிப்பு இருந்தோம் பாவிகளா, வாழ்கின்ற ஜனத்தை மீட்டிடவே, வாழ்கின்ற ஜனத்தை மீட்டிடவே, யாரை நான் அனுப்புவே, யார் போவார் என் காரியமா, யாரை நான் அனுப்புவே. பிள்ளைகளே, ரட்சிப்பு விலையேற பெற்றது. ஒரு நாள் கர்த்தருடைய கிருபையினால் என் உள்ளம் அங்கலாய்க்கிறது.
உன் ஆத்மா ஒரு நாள் தேவனிடத்துல கணக்கு சொல்லும். பாரு, இந்த பூமியில இருந்து பரலோகத்துக்கு என் ஆத்மா எடுத்துக்கொள்ளும் போது, ஒருவேளை நீ எடுத்துக்கொள்ளும் போது நியாய தீர்ப்பு நாளில நீ கடவுளுக்கு கணக்கு சொல்ல வேண்டிய மகனா மகளா இருப்ப. ஆத்தும் ஆதாயம் செய்கிறவன் ஞானமான் என்று வேதத்துல வாசிக்கிறோம். பின்மாறி கிடக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகமே கர்த்தருடைய கிருபையினால் நம்பி உலகத்திலே மூழ்கி கொண்டு பணத்தின் மோகத்தினால் தேவனை விட்டு தூரம் போனவர்கள் சபிக்கப்பட்டவர் என்ற வேதம் வாசிக்கிறோம். என்ன செய்தான்? ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. இன்னைக்கு கூட எத்தனை பேர் அப்படித்தான். பணம் அப்படின்னு சொன்ன உடனே அவன் நல்ல நண்பனா இருந்தாலும் சரி, ஒரு நல்ல ஊழியக்காரா இருந்தாலும் சரி, ஒரு நல்ல விசுவாசியா இருந்தாலும் சரி, அப்படியே அங்க பிளவு உண்டாகும். இல்ல, பணம் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. உன் பணம் பரலோகத்துக்கு உண்டான காரியங்களை செய்யுமானால், உன் பணம் ஏழைக்கு கொடுத்து அந்த ஏழை ரட்சிக்கப்பட காரணமானால், உன் பணம் ஒரு சபையை கட்டி அந்த சபையில ஆண்டவரை ஆராதிக்க உன் பணம் உதவுமானால் நீ பாக்கியவான், பாக்கியவதி. கரங்களை கட்டி தேவ சமூகத்துல கர்த்தருடைய பிள்ளைகள் வாசித்து பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகத்துல 25ஆம் அதிகாரம் 34 முதல் 36 வரை ஒரு எடுத்து வாசிக்கலாம். மற்ற 25. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்க. பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீங்க. தாகமா இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீங்க. அந்நியனா இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீங்க. வஸ்திரனா இருந்தேன், என்ன வஸ்திரம் கொடுத்தீங்க. வியாதியா இருந்தேன், என்ன விசாரிக்க வந்தீங்க. காவல் இருந்தேன், என்ன பார்க்க வந்தீங்கன்னு ஆண்டவர். கடவுளுடைய கிருபை இதெல்லாம் சொல்றாரு. யார்கிட்ட? மனுஷங்கிட்ட சொல்றாரு. அப்போ உன் பணம் இதுக்கெல்லாம் உதவணும். உன் பணம், நீ செத்து போயிட்டினா உன் பணத்தால உன்னை எரிக்க மாட்டாங்க. நீ அப்படியேதான் உனக்கு அந்த கடைசி நேரத்துல என்ன பொட்டி செய்யறாங்களோ, சந்தன பொட்டி செய்யறாங்களோ, ஜபாது பொட்டி செய்யறாங்களோ, என்ன பொட்டி செய்யறாங்களோ, அதுதான். ஆனா பல லட்சம் கோடி நீ வச்சுன்னு இருக்கிற, பல மில்லியன் கோடி நீ வச்சுன்னு இருக்கிற. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீங்க. அப்போ இந்த பூமியில எத்தனையோ பேரு பசியா இருக்கிறாங்க. செய்தி கேட்கிற தேவ பிள்ளைகளே, இறைவனுடைய ரட்சிப்பு சுவிசேஷ ஊழியம், இது கூட சுவிசேஷ ஊழியம் தெரியுமா? ஆண்டவருடைய கிருபையினால நாய்களுக்கு சோறு போடுற, பூனைகளுக்கு சோறு போட, அது ஊரு ஃபுல்லா பேணு வைக்குது, நாடு ஃபுல்லா நாத்தடிக்குது. அதை கூப்பிட்டு வீட்டுல வக்காச்சுன்னு கழுவுற கொள்றான். உன் பக்கத்திலேயே பசியா இருக்கிற ஆண்டவர் படைச்ச உயிர், ஆண்டவர் படைச்ச ஜீவன், ஆண்டவர் கொடுத்த மனித உயிர் பசினால் துடிக்குது, சோறு போட மாட்டேன். வீட்டை சுத்தி பேணு வைக்கிற நாய்க்கு சோறு போட்டுனுக்கிறேன், வீட்டை சுத்தி பேணு வைக்கிறோம், பெட்ல பேணு வைக்கிறதான அந்த பூனைங்களுக்கு சோறு போட்டுற ஆண்டவர் படைத்த உயிருக்கு என்ன பண்ண மாட்டேங்கிற. ஆண்டவர் சொல்றாரு, எப்படி? பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீங்க. தாகமா இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீங்க. அந்நியனா இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீங்க. கடவுளுடைய பிள்ளைகளை, இதெல்லாம் கடவுள் உள்ளத்தில் இருக்கிறது. ஆண்டுடைய பிள்ளைங்க இன்னைக்கு ஜெனரேஷன் மாறி 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 வந்ததுனால ஆண்டுடைய பிள்ளைங்க இன்னைக்கு அநேகர் தரித்திரராகவும், அனாதையாகவும், தாகம் உள்ளவர்களாகவும், ஆட ஆபரம் இல்லாதவர்களாகவும். ஆனா கர்த்தருடைய பிள்ளைங்க, அவங்க சந்ததி யாருக்கு தெரியும்? அவங்க அநேகருக்கு கொடுத்த சந்ததியா இருக்கலாம். அது சொல்றாரு, வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் தந்தீங்க. வியாதியா இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீங்க. காவல் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீங்க. அல்லேலூயா. நம்ம யாரையும் பார்க்கறது கிடையாது. யாருன்னா போய் பார்ப்போம், உடம்பு சரியில்லை வந்து பார்ப்போம். நான் பார்ப்பேமா? தோண வேண்டியதை தூங்க வேண்டியது. உடம்பு சரியில்லைன்னா போய் பார்க்கறது கிடையாது.
காவல் இருக்கிறவங்கள போய் விசாரிக்கிறது கிடையாது, ஜெபம் பண்றது கிடையாது. ஆனா நம்ம ஆண்டவரோட பிள்ளைங்க. நம்ம சபையில ஒரு பொம்பளை இருந்தா, ஒருத்தர் ஒரு பொண்ணுக்கு தண்ணி தாகமாகுது, தண்ணி கூட, என் வீட்டுல தண்ணியே இல்லை. அவங்க தாகத்தை பத்தி அன்னைக்கு இதுல பேசுறாங்க. 7 வாரத்தில தாகம், யாருக்கு தாகம் அவர் பேசுறாரு. நாத்தம் முடிச்ச விசுவாசிங்க, சத்தியத்தின்படி கடவுளுடைய கிருபையில கடுகளவாது வாழணும். உனக்காக ஜெபிக்கிற ஒரு புள்ள தண்ணி கேக்குது, அது கொடுக்க மாட்டேங்கிற. 7 வாரத்தில தாகம்ன்றது எடுத்து தாகத்தை பத்தி பேசுற. யாருடைய தாகம்? அன்று பாரு, சத்தியத்தை கேட்கிற இந்த அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உன்னோடு தேவன் பேசுறாரு. உன்னோடு தேவன் கர்த்தருடைய கிருபையால உன்னுடைய ஆத்துமா பரலோகத்துக்கு போகணும்னா ஆண்டு சொல்றபடி எல்லாம் வாழணும். இப்ப வாசிங்க மத்திய 25, 37, 38. அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதித்திரமாக, ஆண்டவரே, நாங்க எப்போதும் பசுல்லாக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம், எப்போதும் தாகமுள்ளாக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம், எப்பொழுதும் உடைய அந்நீராய் கண்டு உமை சேர்த்து கொண்டோம், எப்பொழுதும் வஸ்திரமாக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம். கர்த்தருடைய கிருபையில நீதிமான் கேட்கிறார், ஆண்டவரே, எப்போ நாங்க உனக்கு கொடுத்த, நீ சர்வ வல்லமுள்ள தெய்வம் வச்ச, உன் தாகத்தை எங்களால தீர்க்க முடியுமா? உனக்கு வஸ்திரத்தை எங்களால தைக்க முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு டைலர் இருக்கிறானா? உன் பசி எங்களால் ஆத்த முடியுமா? மன்னாவை கொடுத்த தேவன், வானம் உம்முடையது, பூமி உம்முடையது, சர்வ லோகமும் உம்மால படைக்கப்பட்டது, வெள்ளியும் பொண்ணும் உம்முடையது, உன் பசி எங்களால ஆத்த முடியுமா? எப்ப ஆண்டவரை நாங்க இதை செஞ்சோம் கேட்கிறோம். நீதி அதுக்குதான் ஆண்டவர் சொல்றாரு. வாசிங்க 40 வாசித்து பாருங்க. அதற்கு ராஜா பிரதித்திரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரனாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்களா என்று சத்தியமா உங்களுக்கு சொல்றேன். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஊழியக்காரனுக்கு நீ எதை செய்யறியோ, என்னால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரனுக்கு நீ எதை செய்யறியோ அதை எனக்கே செய்த என் ஊழியக்காரனுக்கு நீ இதெல்லாம் போய் பார்த்தல்ல, இதெல்லாம் செய்தல்ல, இந்த சிறியவனை உன்னை நம்பி அனுப்பினல்ல, இவனுக்கு இதெல்லாம் செய்தல்ல, அது அவனுக்கு செய்யல, நீ எனக்கு செய்த. அவனுக்கு நீ எதை செய்தியோ அதை நீ எனக்கு செய்த. அவனுக்கு நீ என்ன துரோகம் பண்ணியோ அந்த துரோகத்தை நீ எனக்கு பண்ண. நீ அவனுக்கு என்ன நீ கடவுளுடைய கிருபையால வேதனைப்படுத்தியோ அந்த வேதனை என்ன படுத்தின. கடவுளுடைய கிருபையால ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனுடைய மகா பெரிய சத்தியத்தை கேட்கிற பிள்ளைகளை, நித்திய லோகத்தில் உன் ஆத்துமா இளைப்பாறணும்னா தேவன் சொல்ற வார்த்தைகளுக்கு நீ கீழ்ப்படியணும். கண்களை மூடி அவரை நோக்கி பார்க்கலாம். நன்றி பரிசுத்தாவியானவரே, நன்றி பரிசுத்தாவியானவரே. கேட்கிறாங்க, ஆண்டவரே, எப்பொழுது ஆண்டவரே உமக்கு நாங்க தண்ணீர் கொடுத்தோம், எப்பொழுது ஆண்டவரே நீ வஸ்திர லாவல கண்டு உனக்கு நான் வஸ்திரத்தை கொடுத்தோம். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? தேவனுடைய மகாபெரிய கிருபையால் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்டு இதோட விட்டு விடாம அதன்படி நீ செய்யும் போதுதான் வாழ்க்கையிலே கர்த்தர் ஆசீர்வாதங்களை கொடுக்க அவர் வல்லவரா இருக்கிறார். கர்த்தருடைய கிருபை. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறேன் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படி இவ்வளவா உலகத்துல அன்பு கொண்டாண்டு வேதத்துல வாசித்தோம். இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கை இல்லை, இயேசு இல்லாத ஒரு பரலோகம் கிடையாது. உனக்காக மோட்சலோகம் காத்திருக்கிறது, உன் கணவனுக்காக மோட்சலோகம் காத்திருக்கிறது. நீ மாத்திரம் வந்து போறதுனால பிரயோஜனம் இல்லை. உன் குடும்பத்தை ஆயத்தப்படுத்து, உன் பிள்ளைகளை ஆயத்தப்படுத்து. என்னைக்கோ ஒரு நாள் வந்து போறது ஆண்டவருடைய கிருபையால பிடிக்கல. ஆண்டவருக்காக உன் குடும்பத்தை ஆயத்தப்படுத்து. கர்த்தர் பேசுறார், ஆண்டவர் பேசுற. நீ அசதியா நினைச்சினா அது எனக்கு ஒண்ணும் கிடையாது. கடவுளுடைய கிருபையால நீ போற பாதையில நீ போய் நிறந்தா எனக்கு ஒண்ணும் கிடையாது. கடவுளுடைய கிருபையால் நான் அவர் சொல்றத சொல்ல வந்த சாதாரண பிரதி. கடவுளுடைய கிருபையால் அவர் சொல்றத சொல்ல வந்த சாதாரண ஒரு அஞ்சல்காரன், அவர் சொல்றத சொல்ல வந்த சாதாரண ஒரு காவக்காரன், அவர் சொல்றத சொல்ல வந்த
சாதாரண ஒரு மேய்ப்பேன், ஒரு சபை ஊழியன். ஓ நன்றி பரிசுத்த ஆவியானவரே, உன்னை ஒப்புக்கொடு. உன் ஜபத்தில் அநேகரை கர்த்தருடைய கிருபையினால் கொண்டு வா. ஏழைகளை நேசி. என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரியே, பணம் படைத்தவர்களே, கர்த்தருடைய கிருபையினால் கற்பனைகளை கையாளுகிறாய். ஏழைகளை நேசிக்கிறது இல்ல, ஏழைகளுக்கு கொடுக்கிறது இல்ல. உனக்குள்ளதை விற்று தரித்திரருக்கு கொடு என்ற அந்த ஐஸ்வரனுக்கு ஆண்டவர் சொன்ன உடனே அவன் மனமடிவாய் ஓடி போனான். ஆம், உனக்கும் அதே வார்த்தை உன்னை தேடி வருது, அதே வார்த்தை உன்னையும் தேடி வருது. ஏழைகளை நேசிக்கிறாயா? உன் சபையில் வருகிற ஏழை குடும்பங்களை நேசிக்கிறாயா? என் அன்பான தேவ பிள்ளைகளே, இப்போ இந்த வார்த்தையை கேட்டு மனம் திரும்பு. நேசிக்கிற நல்ல பிதாவே, அடியனை மூடி மறைச்சி நீ பேசின நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். வந்த ஒவ்வொருவரையும், கேட்ட யாவரையும் உன் கண்களில் கிருபை கிடைக்குமானால் அவள் ஒவ்வொருவரையும் நடத்தும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு தூரமான ஒவ்வொருவரையும் உன் கரத்தில் கொடுத்து ஜெபிக்கிறேன்ப்பா. உன் ஆசீர்வாதத்தை பெறும், உன் அற்பத்தை பெறும், வியாதியை சுகமாகி கணிய கஷ்டம் கண்ணீர்களை மாறி உன்னை விட்டு தூரமானவர்கள் எல்லாம் பாதபடியில் ஒப்படுத்து ஜெபிக்க மாறாத கரை எங்களோடு இருந்து பயன்படுத்தட்டும். துதிகன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்து. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். யாச்சேன்னு சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அந்நியனுக்கு என்றென்றும் சதா காலங்கள் அடியுடி சகல பரிசுத்தவான் கர்த்தருடைய யாரும் கர்த்தர் சித்தமானால் கர்த்தர் வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் சோதரம். கர்த்தர் நம்மளை நடத்துவாராக. அவர் சொல்லுகிற வார்த்தையின்படி கீழ்ப்பிடிந்த இடங்கள் மோட்சலோகம் காத்திருக்கிறது. ஒருவருக்கு ஒரு வார்த்தை. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.